வாலாஜா வரைக்கும் போயிட்டு காஞ்சிபுரம் போயிட்டு காமாட்சி அம்மனை தரிசனம் பண்ணாம வந்தா எப்படி அப்படின்னு காஞ்சிபுரம் கிளம்பிட்டோம். இங்க சுத்தி 2 பக்கம் எங்க பார்த்தாலுமே பட்டுப்புடவை கடையா மட்டும்தான் இருந்தது. ஆசையா இருந்தது, ஆனா ஒண்ணு கூட வாங்கல. காஞ்சிபுரம்ல ரொம்ப ஃபேமஸ் காஞ்சி காமாட்சி அம்மன் டெம்பிள், ஏகாம்பரேஸ்வரர் டெம்பிள், கைலாசநாத டெம்பிள், வரதராஜ பெருமாள், அதுக்கப்புறமா உலகளந்த பெருமாள் கோயில், இதெல்லாமே ரொம்ப ஃபேமஸ். 12 மணியோட எல்லா கோயிலுமே மூடிடுவாங்க. அதனால காஞ்சி காமாட்சி மட்டும் வேக வேகமா போயிட்டு தரிசனம் பண்ணிட்டு வெளியே வரும்போதே டோர் வந்து கம்ப்ளீட்டா க்ளோஸ் பண்ணிட்டு கொஞ்சம் தான் திறந்திருந்தது. அதனாலே வேற எந்த கோயிலுக்கும் போக முடியல. இங்க கியூ நிறைய இருந்தது, பட் ரொம்ப ஃபாஸ்டா போயிடுச்சு. சுவாமி வந்து நல்லா தரிசனம் பண்ணிட்டு தான் வந்தோம். காஞ்சிபுரத்துக்கு இதுக்கு முன்னாடி ஒரு டைம் வந்திருக்கேன். அப்ப பட்டுப்புடவை மட்டும் வாங்கிட்டு அப்படியே கிளம்பியாச்சு. இந்த தடவை தான் காமாட்சி அம்மனை வந்து தரிசனம் பண்ணியிருக்கேன். இந்த தடவையும் இட்லி டேஸ்ட் பண்ணவே இல்லை. சாமி கும்பிட்டு முடிச்சதும் புளியோதரை பிரசாதம் கொடுத்தாங்க. அதை அங்கேயே உட்காந்து சாப்பிட்டு கொடிமரத்தை தரிசனம் பண்ணிட்டு கோயிலையும் சுத்திட்டு விழுந்து கும்பிட்டு எழுந்திருச்சு வேற கோயிலுக்கு போயிட்டோம். எங்கன்னு க்ளூ நான் வீடியோலயே ஷேர் பண்ணியிருக்கேன், தெரிஞ்சா சொல்லுங்க. பாய்.